இப்போ குணங்களை பார்த்துதான் மனுஷனோட இல்லை. எல்லாத்துக்கும் கோவப்படுவாங்க. சிலர் நிதானமா கோவப்படுவாங்க. சிலருக்கு கோவமே வராது. இந்த 3 ஐட்டம். கோவம் வர்றது மனுஷனோட இயல்நிலை. அதனால கண்ட இடத்துல கண்ட நேரத்துல கோவம் வரப்படாது. இந்த கோவம் யாருக்கு அதிகமா வரும்னு கேட்டா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கான். பொண்களுக்கு தான் கோவம். எனக்கு கோவம்னு அவங்க கூட தெரியாது. திடீர்னு பார்த்தா அந்த முகத்தை அவ்வளவு பெருசாக்கி அப்படியே திரும்பிப்பாங்க. அந்த வீட்டுக்கார சமாதானம் பண்ணி கூட குடும்பம் நடத்துறதுக்குள்ள அல்லாடி போயிடுவாங்க. இதுதான் உண்மை. என் அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன். என்ன நல்லவங்கன்னு சொன்னவங்களும் உண்டு, அப்புறம் என்ன கெட்டவங்கன்னு சொன்னவங்களும் உண்டு. கெட்டவங்கன்னு சொல்லும் போது அவ்வளோ இவ்வளோ சொல்ல மாட்டாங்க, இப்படி மோசமாலாம் பேசுவாங்க. அப்புறம் மறுபடியும் நான் நல்லவர் ஆயிடுவேன். அப்புறம் ஏதாவது அவங்களுக்கு வந்துடும், எங்க போனாலும் சரியா வராது. நான் இன்னைக்கால ஒரு கேஸ் போய் பண்ணிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நான் ரொம்ப நல்லவர் ஆயிடுவேன். இதெல்லாம் இயற்கை. இது பெண்களோட மனநிலை. அவங்க எப்பவுமே உங்களுக்கு கொஞ்சம் கோவம் வரணும் நினைக்கிற, கோவப்படாதீங்க கேளுங்க. அதனால நம்ம ஆண்களை ரொம்ப நல்லவங்கன்னு சொல்ல முடியாது. ஆண்களுக்கு எப்போ தமோ குணத்துல தான் இருக்கும். அவங்க எது வரைக்கும் தமோ குணத்துல இருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அம்மா பேச்சை கேட்க வரைக்கும் தமோ. பெண்கள் யார் பேச்சுமே கேட்க மாட்டாங்க, எப்பவுமே தமோ குணம். அம்மா பொண்ணு ஒண்ணாந்தா கூட சண்டை உண்டு, தங்கச்சி அக்கா ஒண்ணாந்தா கூட சண்டை உண்டு. ஒரே ஒரு அளவு 2 நாள் ரூம் விட்டு வச்சு அது பேசு. பேசுறது இல்லாத வந்தவங்களை பிடிச்சி சண்டை போடும், என்னை ஏன் தனியா விட்டு போயிடும். இதெல்லாம் சண்டை. இந்த கடைசி யோகத்தில் இதுதான் சொல்லியிருக்காங்க. கடைசியில 18வது கலையுகத்துக்கு அதான். அதுல ஃபுல்லா இதை பத்தியே தான் சொல்லுவார். படிச்சு பாத்தீங்கன்னா வீட்டுல தெரியும். அதை ஃபுல்லா நீங்க படிச்சீங்கன்னா, படிக்கணும் வீட்டுல. நீங்க கேட்டு போய் தான் பண்ணுவீங்க. கேட்கறதெல்லாம் நீங்க டயர்ட் ஆயிடுவீங்க. கேட்டுட்டு போய் நீங்க கேட்கறதுலே டயர்ட் ஆயிடுவீங்க. அப்படியே இப்போ ஒரு மணி வரைக்கும் டயர்ட் ஆயிடுச்சு. அப்புறம் போய் வீட்டுல சாப்பிட்டு படுத்தீங்கன்னா அந்த டயர்ட் நாள் சனி பார்க்க. இந்த லாஸ்ட் யோகத்தை பார்த்தீங்கன்னா மோட்ச சன்னியாசி யோகம்னு கொடுத்துருக்காரு. அதுக்கு பரமபதம் தான் அடையாளம். அநேக பேர் பரமபதம் ஆடி இருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். யார் யார் பரமபதம் ஆடிக்கிறீங்க கை கொடுங்க. பரமபதம் ஆடலையே அப்ப யாரும் அது கூட ஆட மாட்டேங்க. என்ன ஆடு லேட்டா கையை தூக்குறேன். இவ்வளவு பேர் பரமபதம் ஆடிக்கிறீங்க. அப்ப இவ்வளவு பேர் நிறைய பொய் சொல்றீங்கன்னா, பரமபதம் எவன் ஒருத்தன் ஆடுறான்னா பொய் சொல்லியே ஆகணும். பரமபதம் யார் சொன்னாலும் போய், யாரு பரமபதம் ஆடுறானோ அவன் என்ன சொல்லுவான், அவன் பொய் சொல்றவன் தான் பரமபதம் ஆடுவான். பரமபதம் ஆடினவன் தான் பொய் சொல்லுவான். நீங்க பொய் சொல்லீங்களா மாட்டீங்களா சாமின்னு கேட்கறீங்க. நான் பொய் சொல்றத கண்டுபிடிச்சிடுவேன். பொய் சொல்றதுக்கு முன்னே இப்ப பொய் சொல்ல போறாங்கன்னு நான் கண்டுபிடிச்சிடுவேன். அதே நேரத்தில் இது என்ன பொய், எப்படி சொல்றாங்க, என்ன மாதிரி சொல்ல போறாங்கன்னு தெரிஞ்சுட்டு நான் அவங்களோடய இருக்கேன். அதே பொய் நான் சொன்னேன்னா நிஜமாயிடும். இந்த சாமி கண்டுபிடிக்கூடாதுன்னு நீங்க நினைப்பீங்க. சாமி இது எப்போ கண்டுபிடிச்சிருக்காரு. ஏன்னா உங்களோட பொய் சொல்லி பழக்கப்பட்டவர் அவர் தான். அதனால பரமபதம் ஆடுறவங்க முதல்ல போய் சொல்லுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா அப்படி சின்ன சின்ன ஏனியா ஏறிட்டு போவாங்க. கொஞ்சம் அந்த எதிர்பார்த்து திரும்ப பெரிய ஏனியா ஏறிடுவாங்க. அப்பயே தெரிய வேண்டியதான் இவன் போய் சொல்லியிருக்கான். அப்புறம் இன்னும் கொஞ்சம் பாத்தீங்கன்னா மேல போயிடுவாங்க.
அதுல கொஞ்சம் ஜாஸ்தி போய் சொல்றவங்க பெரிய பாம்புல இறங்கி வருவாங்க. மறுபடியும் அதே மாதிரி மேல போயிட்டு அந்த பாம்பையும் ஏமாத்தி மேல உள்ள போயிடுவாங்க. அந்த உள்ள போனவங்க என்ன ஆகுன்னு கேட்டா தாயமா விழணும், அது விழவே விழாது, கீழே இருந்தா மாதிரி விட்டான். அவன் கிருன்னு மேல வந்து 6 கொட்டடி 6 தாயம் போட்டு, அடுத்த 6 கொட்டடிக்கு 6 தாயம் போட்டு, மறுபடியும் ஒரு 18 தாயம் போட்டு சென்டரா வந்துடும். யாரு? கொஞ்சமா போய் தான். இந்த நிறைய போய் சொன்னவன் 18 போறதுக்கு இதெல்லாம் 2லயே நிற்பான். இதெல்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டா தாமம். பொய் சொல்றது தப்பு இல்லை, எல்லா இடத்துலயும் போய் சொல்லியிருக்கிறாங்க. போர்ல ஒருத்தர் கண்ணன் சாவ போறாங்க, ஒரு ஏன பேரை சொல்லி சேர்த்து போட்டு போனாங்க. அதுக்கு அந்த யானையை கொண்டு விடுறாங்க. அப்படி இல்ல, சும்மா இருக்கிற சூரியனை வர விடாத பண்ணி அது வந்து இரவாயிடுச்சுன்னு வெளியே வந்து அவனை கொண்டு விட்டாங்க. இதெல்லாம் என்ன? பொய்க்கெல்லாம் பெரிய பொய், மகா பொய். இந்த பொய் சொல்லும் போது காம குணத்துல நமக்கு பொய் யார் ஜாஸ்தி சொல்லுவாங்க, ஆம்பளைங்களா பொம்பளைங்களான்னு ஒரு சர்வே எடுத்தா நீங்களே கை தூக்குங்க, ஆம்பளைங்களா பொம்பளைங்களா? சரி, பொம்பளைங்க கை தூக்கிங்கன்னா நிறைய பொய் சொல்லுவீங்கன்னா கை தூக்குங்களா? பொய்ய சொல்ல மாட்டீங்களா? சரி, யாரும் அவங்க கை தூக்குறதா இல்லப்பா, நீங்க போய் சொல்லுவீங்களா? நான் கை தூக்குங்க. நான் வளர்த்த பொண்ணுங்க வீணாச்சேன். இப்ப நான் அந்த கை இறங்கிட்டேன், கோவப்படாத, பொய்யே சொல்லலடா, அது கை தூக்குறாங்க, அதுக்கு கை தூக்குறாங்க. ஏன்னா இது என் கண்மணிங்களா? இப்ப நீங்க பாருங்க, 2த்துக்கு கை தூக்கல. பொய்யே சொல்ல மாட்டேங்க, கை தூக்கல. சரி, பொய் தான் சொல்லுங்க, அதுக்கு அது கை தூக்கல. இது நாங்க ஒத்துக்க மாட்டோம். இந்த மாதிரி நினைச்சு இப்ப பாருங்க, எல்லாம் எவ்வளவு கேட்கறான் பாருங்க. ஒருத்தன் கூட போய் சொல்ல மாட்டீங்க, கை தூக்குங்க. நல்ல பசங்க வாங்கி விட்டாங்க. இன்னொரு போல சொல்லட்டோமா? நீங்க எல்லாம் நல்ல பொய் சொல்ல மாட்டீங்க, பொய்ய சொல்ல மாட்டீங்க, கை தூக்குங்க. இல்ல, இத சொல்லிக்கணும். அப்போது கல்யாணம் எல்லாம் வந்து நெக்காதி பசங்க உங்களுக்கு தெரியாது. அங்கே அம்மா கிட்ட கொஞ்சம் வந்தாங்க, சம்சாரம் கட்டினு வந்தே போனாங்க. இதுல ரஜோகுணம் தமோகுணம் நிலையே போகாத வந்த பொருட்கள். அதனால நீங்க ஒரு மாதிரியா இப்ப என்னைய பார்த்து கோச்சுக்கிறது. இப்ப சொன்னதுக்கே உங்களை மனசுல பாருங்க, முகமெல்லாம் மாறி போச்சு. இது ஏன் வந்து பெருமாள் வந்து தமோகுணத்துல பொண்கள் நிறைந்தவன்னு கேட்டா, இந்த ஸ்லோகத்துக்குள்ள ஒரு சீக்கிரம் ரகசியம். அந்ததே கதைசியாமி திவ்யா யாத்மீபூதியா பிரகாஞ்சிகா முருசிஷ்டா நாஸ்தவிக்கோ விஸ்கஸ்ராமி. அதுக்கு அர்த்தம் கூட சொல்லியிருக்கிறாங்க. ஸ்ரீ பகவான் சொன்னார், குருகுலத்தில் சிறந்தவனே, என்னுடைய விபூதிகள், அதாவது லீலை குணம் சுரூபம் தெய்வீகமானதுதான், இப்போது உனக்கு அவற்றில் முக்கியமானவற்றை கூறுகிறேன், ஏனெனில் என்னுடைய விரிவுக்கு முடிவில்லை. இதுதான் இதனோட பொருள். சரி, அது இருக்கட்டும். இப்ப வந்து கிருஷ்ண அவதாரம் எடுக்கிறதா தீர்மானம் ஆயிடுச்சு. ராம அவதாரம் எடுத்து முடிச்சாச்சு. ராமாவதாரத்துக்கு அப்புறம் கிருஷ்ண அவதாரம் எடுக்கணும். கிருஷ்ண அவதாரத்தை எடுக்கிறதுக்கு முன்ன பலராமன் பிறக்கணும். இந்த பலராமன் பிறக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணணும், கிருஷ்ணனா பிறக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணணும். யோசனை பண்றாரு. ரோகிணியோட புதல்வன் வந்து பலராமன். அவங்க ரொம்ப பக்தன். யாரு? ஆமா, பெண்கள் கூட இப்படி பக்தி செலுத்துவாங்க. அவங்க ஏன் ஒரு விரதம் இருக்கிறான்னு கேட்டா, அவங்களுக்கு தெரிந்து கிருஷ்ணன் வந்து பிறக்க போறாரு, விஷ்ணு வந்து கிருஷ்ணனா பிறக்க போறாரு. அதை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், அந்த பையனோட விளையாடுறதுக்கு ஒரு ஆள் வேணும். இந்த நம்ம ராஜசேகர் பையன் கேட்டான் பாரு, என் கூட விளையாடுறதுக்கு ஆள் கிடையாது, நான் எங்க அம்மா அப்பா கூட சொன்னேன், ட்ரை பண்ணுங்கப்பான்னு.
அவங்க அம்மா அப்பா கேட்கலையா, நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல அவன் எங்கேயாவது ட்ரை பண்றானோ என்னமோ, எப்படியோ ஒண்ணு வரக்கணும். அவனுக்கு ஒரு ஆள் ஒண்ணு இல்லை, விளையாடுறது இருக்க. அவனையும் அப்பா ஆயிட்டான்னா குழந்தையோட விளையாடிப்பான். அப்புறம் அவங்க அந்த குழந்தையோட அவங்க அம்மா அப்பா விளையாடிப்பாங்க, தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா உட்காந்து அதெல்லாம் விளையாடிப்பாங்க. இந்த மாதிரி விளையாடணும், பார்த்துக்கணும். அது ஒரு அம்பியை வதம் பண்ண, அதாவது தனக்கோசரம் விருதெடுக்கல, பெருமாளுக்கோசரம் விரதம் இருக்கிறாங்க. எப்படி விரதம் இருக்கிறாங்கன்னு கேட்டா, பெருமாளை பார்க்கறதுக்கு ஒரு ஆள் போகணும். இந்த காலத்தில் அந்த மாதிரி இருக்கிறாங்களா? அப்ப அந்த அம்மா இருந்த விரதம் எதை சார்ந்து இருந்ததுன்னு கேட்டா, தமோ குணத்தை விடுத்து ரஜோ குணத்தை விடுத்து சத்துவ குணத்துல விரதம் இருக்கிறாங்க. அப்போ பெண்கள் இதுல மிக சிறந்தவர்கள் விரதத்துல. சரி, அப்போ ராமாவதாரெல்லாம் முடிச்சுட்டு ஹாயா பேசிக்கிறாங்க விஷ்ணுவும் லட்சுமி. நீ எல்லா இடத்துலயும் என் கூடயே இருந்த, ஏதோ ஒரு பட்சத்துல கூட வந்த, இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க. பெருமாள் இந்த பக்கமா அந்த பக்கம் திரும்பினாராம். ஒரே ஒரு வெள்ளை முடி இருந்துதான். யாருக்கு? விஷ்ணுவுக்கு. வெள்ளை முடி வரக்கூடாது. அது அந்த அம்மா தாங்க முடியலையா, அந்த வீட்டுக்காருக்கே வெள்ளை முடி வந்துட்டேன்னா, ஐயோ வயசாயிட்டே நான் என்ன பண்ணுவேன். அந்த அம்மா மகாலட்சுமி துக்கிச்சுக்கிறாங்க. நான் எதுக்கு உனக்கு இரும்புலே கூட வரட்டும், சம்சாரம் கை கொடுக்குமா? வெந்நீர் கேட்டு பாரு. அவங்களுக்கு சாதகமா இருந்தா வெந்நீர் பச்சனி எல்லாம் வரும். இல்ல போனா பெட்லயே சுத்தி வச்சுடுவாங்க. டாக்டர் தான் வரணும். அது கூட மருந்து நேரத்தை கொடுக்க மாட்டாங்களா, கோவர வச்சுட்டான். இந்த அம்மாவுக்கு அவ்வளவு யூசியாகி ரொம்ப கஷ்டப்பட்டு அழுது என்னவோ அப்படின்னாங்களா, என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு வெள்ள முடி வந்துருக்குது அவங்களுக்கு. அதெல்லாம் ஒரு விஷயமா தான் வந்துருக்கு. வெள்ள முடி என்ன விஷயம்? யாராவது வெள்ள முடி விரும்புவாங்களா? இல்ல, காலையில என்ன உரமா பார்க்க வந்தது, இதெல்லாம் வெளுத்து இருக்குது, இதெல்லாம் கருது. மஞ்சனா கூட தான் போட்டுக்குது. பின்பக்கம் வெளுத்து போகுது, முன்பக்கம் தெரியுமா? அது ஏதாவது பார்த்து போனாதான் தெரியும். இந்த டை அடிக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, ஒரு ஆள் இருக்குன்னு வச்சுக்கணும், வெளுக்குதா இல்லையா பாரு. நம்ம முன்னால மட்டும் கண்ணாடியில பார்க்க முடியும். என்ன மாதிரி அந்த பின்னால ஒரு கண்ணாடி வச்சு பார்ப்பாங்க. இல்லைங்க இந்த மாதிரி ஆயிட்டு வச்சு அந்த அம்மா கேட்டாங்க. இதெல்லாம் ஆவறதுல பார்க்கலாம் அப்படின்னாரு. இல்லைங்க, இது உங்களுக்கு ரொம்ப அசிங்கமா வருது, அழகா வருது. சம்சாரம் எப்படி எல்லாம் ரசிக்கிறது பாருங்க. ஒரு மெல்ல முடி வந்தா கூட பகவானை லட்சுமி ரசிக்கிறாங்க. நமக்கு என்ன கேள்வின்னு பாருங்க. இப்ப திடீர்னு நைட்டே வீட்டுக்கு மொத்தம் வெள்ள முடி ஆயிடுது, ரசிப்பாங்களா? அவங்க வீட்டுல ரசிக்க மாட்டாங்க. உங்களுக்கு வெள்ள முடி வந்தா ரசிப்பாங்களா? அடப்போடா, எனக்கு ஏற்கனவே வெள்ள முடி வந்துருச்சுன்னே நான் வர வேண்டியது. ஆனா அம்மா என்ன பண்ணா, அது பையன் இல்ல, அதே குழந்தை இருக்கு, 50 வயசானா கூட புத்தி இருந்தாலும் இல்ல மகனு பண்ணுறான். இல்ல இல்ல, ஒரு நாள் நான் எங்க அம்மாவை பார்க்க போயிருந்தேன். என் கண்ணு ராஜான்னு முத்தம் கொடுத்தா, 57 வயசு முத்தம் கொடுத்து அந்த படாலுன்னு ஒண்ணு ஒட்டு 57 வயசுல நான் அடி வாங்க இருக்கு. அன்னைக்கு யார் பார்க்கறது சாட்சி? நீ இருக்கும் போதுதான் அடிச்சாங்க, அவங்க இருக்கும் போது அடிச்சாங்க. விட்டு அதுக்கு 86 வயசாகுது. என்னமோ பேசணும்னு ஒரு அடி அடிச்சுட்டு எனக்கு உரிமை இருக்குது, நீ இருந்தியா? அடிச்சாங்களா? அடிக்க வேணாம்னு சொன்னியா? எனக்கு எல்லாத்துலயுமே வில்லங்க வர்றது இதுதான். அம்மா வீட்டுக்கு போனாலே வில்லங்க, சம்சாரத்து வீட்டுக்கு போனாலே உட்காரணும். நீங்க இருந்து பார்த்துருக்கீங்களா? இந்த போன முதல்ல ரிப்பேர் பண்ணுங்க, நான் மட்டும் அடிச்சா வர மாட்டேன். இப்ப நம்ம முடி விவகாரத்துக்கு போவோம். இது நீங்க சாதாரணமா கேட்காதீங்க, பெரிய விஷயம்.
இப்ப இந்த முடி உனக்கு இருக்கக்கூடாது, அவ்வளவுதானே? ஆமா, பிச்சிடலாமா? பிச்சு பிச்சா வளர்ந்துருமே. ஆமாமா, கோடி பைத்திக்காரி. ஒரு அம்மா இருக்க, அந்த அம்மாவுக்கு ரோகிணின்னு பேரு. அவளை போய் பார்த்துட்டு வரணும். இப்பதானே நம்ம ராமாவதாரம்லாம் முடிச்சுட்டு வந்தோம். நீ போய் அந்த அம்மாவை போய் பார்க்க சொல்ற, போய் பார்த்துட்டு. நேரா போனாங்க, உருவ மாத்திட்டு போய் அந்த அம்மாவை போய் கேட்டாங்க, என்னம்மா பூஜை புனஸ்காரம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த அம்மாவை கேட்டோம்னா அந்த அம்மா சொன்னாங்கன்னா, இந்த லட்சுமின்னு ஒரு பொம்பளை இருக்கிற அவருக்கு தெரியுமா? யார் அங்க போயிருக்கிறது? அவளுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. அறிவு இருக்குதா? அவ பெருமாளுக்கு வெள்ள மொழி வந்துச்சுன்னு கஷ்டப்பட்டு எப்படி இருக்கு இந்த அம்மா உட்காந்து ஒண்ணு தூக்கி வாரி போட்டோமா? இதனால இந்த மாதிரி இந்தம்மா சொல்லுது. நம்ம இப்ப அங்க பேசணும். இந்த அம்மா ஆமா, அவ அந்த வீட்டுக்காரனுக்கு சம்சாரமா இருக்க லாக்கியே இல்லை இருக்க. அந்த அம்மா வரதா மகாலட்சுமி பார்த்து யார் சொல்றீங்க? உலகத்தில் இருக்க ஒரு சாதாரண 3 குணங்களுக்குள்ள இருக்கிறவங்க. என்னென்ன குணம்? தமோ குணம், ரஜோகுணம், சத்தோகுணம். இதுதான் ஞான மோட்சத்துக்கு திறவுகோல். அந்த மாதிரி தூக்கி வாரி போட்டு என்னடா இது? நம்மளை பத்தி நம்ம வீட்டுக்காரை பத்தி எப்படி? நான் யார் தெரியுமா? நீ யாரா இருந்தா எனக்கு கண்ணாடி போடி முடிஞ்சான். இந்த மாதிரி அப்படி இருக்கு. தப்பு பண்ணாங்க போச்சு. இந்த அம்மா போய் கேட்டதாங்க, நீ என்ன உனக்கு அந்த பொம்பளைக்கு கனெக்ஷன் இருக்குதா? இந்த அப்ப அந்த பொம்பளை தமோ குணத்துல இருந்ததா லட்சுமி? ரஜோ குணத்துல இருந்ததா? சத்துவ குணத்துல இருந்ததா? யாரு யாரு? மகாலட்சுமி என்ன குணத்துல இருந்தது? எல்லாம் ஒரே குரல்ல சொல்லுங்க. எல்லாம் ஒரே குரல்ல சொல்லுங்க. கரெக்டா சொல்லுங்க. ஒரே குரல்ல சொல்லுங்க. மகாலட்சுமி தமோ குணத்துல இருந்ததா இல்லையா? எல்லாம் ஒரே குரல்ல சொல்லுங்க பாக்கலாம். என்ன ஆமா சாமி? யாரு இருந்தது? ஒரே குரல்ல சொல்லுங்க. இன்னொரு முறை ஒரே குரல்ல சொல்லுங்க. இவளுக்கு என்ன பண்ணலாம்? எவன் விட்டு சம்சாரமும் அது. இவங்க சொல்றாங்க அந்த அம்மா தமோ குணத்தில் இருந்தது. இதுக்கு என்ன குணத்துல உட்காந்து இருப்போம். நேரா போனாங்க. இந்த மாதிரி சொல்லிட்டா நீ ஏண்டி அதுக்குள்ள கோச்சு? நீங்க இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. என்ன பார்த்து சொல்லிட்டாலே என்னன்னுட்டு, நீ எப்படி போய் போன? நான் உருமாறி போனேன். அது கூட அவளுக்கு தெரியும். இப்படி போனதையுமே இல்லை. அப்படி நீ போகாத மகாலட்சுமியாவே போயிருந்தா உன் முடிய கையில பிடிச்சி 4 அறை, இந்த கண்ணத்துல 4 அறை, அந்த கண்ணத்துல 4 அறை விட்டு அங்கேயே ஒரு உட்கார வச்சுட்டு போ அப்படின்னா அந்த அம்மா என்னங்க ஒரு முடிக்கு கேட்டதுக்கு கீழே இருக்கிற பொம்பளைக்கும் மேலே இருக்கிற பொம்பளைக்கும் சண்டை வந்துருச்சு. என்னங்க விஷயம்னு கேட்டாங்க. இது கூடயே வந்ததான் புரியும். இது முடி சப்ஜெக்ட். நமக்கே ஒரு வெள்ள முடி வந்தா நம்ம கஷ்டப்படுற மாதிரி. நான் ஒரு நாள் காட்டு வெளியே ஹோட்டல் உட்காந்துருந்தேன். ஒரு பாய் வந்தாரு. அண்ணா அப்படின்னாரு. என்ன அப்படின்னு? அண்ணா உங்களுக்கு இந்த வயசுல இவ்வளவு கருப்பு முடியுதுன்னா பாவி எந்த நேரத்துல வாய்க்கு வரமாமோ. சரி ஓய்வு போகட்டும், அவனை மன்னிக்கலாம். எனக்கு ஒரு கீரை கொடுக்கும் ஒரு அம்மா, கீரைக்காரமா. என் மேல அதுக்கு அப்போது ஆசை. யாரு மேல போய் ஆசை வச்சு கொடுப்பாங்க. சாமி சாமி ஐயரே ஐயரேன்னு கூப்பிடுவாங்க. அது ஒரு நாள் ஜீனங்கிட்ட கூப்பிட்டு விட்டுட்டேன். ஐயரை இந்த கீரை வாங்கிப்போம், முடியெல்லாம் அழகா இருக்குது, நேரம் கையை உழவு. அது பாய் இந்த மாதிரி பண்ணிட்டு கேட்டது. உங்க மாமி வந்திருக்கிறாங்க. நல்ல காலம். எங்க மாமி வந்திருந்தா முதல்ல நீ கீரை வைக்க மாட்டேன், என்ன கீரை ஆகிட்டு அது கீரை வைக்க உட்காந்துக்கலாம். அவ்வளவு வாயாடியா அம்மா. அப்புறம் இன்னும் கொஞ்சம் வெள்ள முடியும். போன சுலோகம் அவன் சொன்னல, விஸ்தரானாத்மன யோகம் விபூதி சா ஜனார்தனா
பேகதாய திருப்திரி செல்வதோ நாஸ்திமைங்கிறதுன்னு சொல்லும் போது அதுல பெருமாள் பிச்சை எடுத்த கர்ணனிடத்துல போகும்போது ரொம்ப உருக்கமாகி சொன்னேன். அவனுக்குதான் உங்களுக்கு அதெல்லாம் தாங்கவே முடியாத விஷயம். பெருமாள் வந்து நம்ம சொல்லலப்பா, அது சொல்லி முடிச்சுட்டு வீட்டுல போய் பாக்குறேன், இதுல 2 கருப்பு முடி, இது 2 வெள்ளை முடி, இதுல 2 வெள்ளை முடியுது. அது எங்க போனாலும் அசிங்கமா அதுதான் வெளியே வந்து நிற்குது. கூப்பிடாது வந்து அடிமையாக. இப்ப நம்மளே யாரும் வெள்ள முடி விரும்பாத போது உலகத்தை ரட்சிக்கக்கூடிய ஒரு பெருமாள், அவரோட சம்சாரம், அவங்க வீட்டுக்கார அழகா இருக்கணுமா இல்லையான்னு நினைப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா? இப்ப ஒண்ணும் இல்லைங்க, ஒரு பெரிய ஆளு ஒரு கால இந்த எலெக்ஷன்ல குப்பத்தொட்டி எலெக்ஷன்ல ஜெயிச்சுட்டவன பாருங்க எப்படி இருக்கிறான் இல்ல, அப்புறம் அப்படியே எம்எல்ஏ ஆனா எப்படி இருக்கான் பாக்குறீங்களா? இப்ப நீங்க உங்க சம்சாரத்துக்கு எதிரில் பைத்தியமா போனவங்களை சேர்க்குமா? இப்ப வீட்டுக்கு போய் உட்காந்து சிரிச்சு பாருங்க. இப்ப நீங்க எப்படி இருக்கணும்னு நினைக்கலாம். அழுகு போனா யார் யார் அவங்க சம்சாரத்தை எடுத்துப்பாங்கப்பா, கை தூக்குங்கப்பா. நீங்க ரொம்ப அசிங்கமாயிட்டீங்கன்னா யோசனை பண்ணி தூக்கணும். இல்ல அவசரப்படக்கூடாது. உங்களுக்கு நிறைய நாங்க அவகாசம் கொடுக்கிறோம். இப்ப என்ன உங்களுக்கு ஒரு 40 வயசு தானே, ரொம்ப அசிங்கமாயிட்டீங்கன்னா உங்க சம்சாரம் உங்களை யார் யாரு அத்தான் பொத்தான் தத்தான் மொத்தம் உங்களுக்கு கை தூக்குங்க. உனக்கு என்ன சின்ன வயசு தான் உனக்கு, எங்க கூட ஒண்ணும் இல்ல. நீதான் கரவ கட்டா தொலைகிற. இங்க பச்சை இருக்குது, இங்க மஞ்சா இருக்குது, இங்க புழு இருக்குது. அவங்க வீட்டுல தெரியல, தெரியாமையே வாழ்ந்துக்கிற பாவம். அவங்க வீட்டுல சேர்க்க மாட்டாங்க, அதிகமாயிட்டாங்க. உங்க வீட்டுல நீ என்ன ரொம்ப அதிகம் இருக்கிற, சொன்ன வேலையை நீ செய்யணும். உன்னை எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து நீ காப்பாத்தின. இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்க நீ ஆலய குழு என் கட்டுப்பாடுக்குள்ளதான் இருக்கணும். எனக்கு யாருமே பகைவர் இல்லை. எட்டு பேர் ஒரு கிளாஸ்க்கு போய் ஃபெயில் ஆயிருக்கிறோம்னா நம்ம என்ன பண்ணலாம்? அந்த பள்ளிக்கூடத்துல சேரலாமா? அண்ணா நகர் 13ஆம் நம்பர்னா எவனுமே கொடுத்தனும் போகலையா? அந்த வீட்டுக்கு நம்ம கொடுத்தனும் போகலாம். 13ஆம் நம்பர் வீடு ராசி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நீங்க அதுல போய் பால் காசனா என்ன ஆக? யோசனை பண்ண எனக்கு ஒண்ணும் கிடையாது. நீங்க யார் வேணாலும் போங்க, யாரோட இருந்தா நம்ம எங்கேயோ முடியல விட்டுட்டோமா? சரிப்பா. ஹரிஷ் இப்ப வந்து ரொம்ப வெளுத்து போனா அவங்க வீட்டுல போய் போனவங்க கேட்டாங்க, கூப்பிட்டு முத்தம் முத்தம் கொடுப்பாங்க. உனக்கு கேட்க இல்ல வாழ்ந்துருக்கிற அப்புறம் யார கேட்கலாம்? நீ டை கேஸ் நீ சொல்லுப்பா. உங்க ஊர்ல இப்போ உன்னை கொஞ்சறாங்களா? என்ன சொல்றேனே தெரியல. நீ வருத்தமா சொல்ற, சொல்லும் போது கொஞ்சம் மாட்டாங்க, கொஞ்சம் மாட்டாங்க. ஏன்னா இவ்வளவு மோசமா இருக்கிறீங்க? சரி போனா போதா. வீட்டுக்காரு சரி இப்படி வேணாம், உங்களை நான் தப்பு தப்பா கேட்டேன், நினைச்சுக்கோங்க. யார் யார் வீட்டுக்காரு எண்ணிக்கையே அசிங்கமாயிட்டா வீட்டுக்காருன்னு ஏத்துப்பீங்க? எல்லாம் போய் சொல்லு. நான் என் வீட்டுல ஒரு முறை சொன்னேன், ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் வந்து குடிமை விட்டுறேன். என்ன குடிமை விட்டு நல்லா பாயிண்டட் டோ ஷூ போட்டு சும்மா கிளி வாயிரி ஏரடை போட்டு குடிமை விட்டுருவேன். நல்லா கவனிங்க. இப்ப எனக்கு கொஞ்சம் முடி கொட்டி போச்சு. எனக்கு மட்டும் முடி நீட்டா விட்டா காலுக்கு வந்துடும். அவ்வளவு அடர்த்தி. 60 வயசுக்கு போதாதா? அறிவு இருக்குதோ இல்ல, முடி இருக்குது இல்ல சொன்னாங்க. பாவி என்ன நினைச்சுருக்கீங்க? உன் பொண்ணு கல்யாணம் ஆக வேண்டியது, அதெல்லாம் கல்யாணம் ஆகிடுது. அதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டியது இல்ல. கல்யாணம் ஆயிடும். அவனே ஒரு டியூட்டி ஆக்கி விட்டுறேன். யாரா சரி அப்படின்னா புரியுமா விட்டுக்கோ. நான் வேணாம் இல்லை, நீ சொன்ன பேச்சு கேட்க மாட்டேன். நான் எந்த கல்யாணத்துக்கும் எந்த ரிசப்ஷனுக்கும் உன்னோட வர மாட்டேன்.
வெள்ள முடியை பத்தி சப்ஜெக்ட் இல்ல சார், குடிமை விடுறத பத்தி சப்ஜெக்ட். சரி, அப்படி ஒரு 2-3 வருஷம் விட்டுட்டு நான் குடிமை விட்டா அவனுக்கு நிறைய துட்டு திருடுறது வரும். உடனே கேட்குது, எப்ப விட போற? இப்போ 2 முடி, அதுல பெருமாளுக்கு 1 முடி கருப்பாயிடுச்சு. இந்த அம்மா கேட்கறாங்க, அவங்கள போய் கேட்டு வர்றாங்க. வெள்ளையாயிடுச்சு. வெள்ளை முடியை பத்தி கேட்கறாங்க. என்னன்னு கேட்ட உடனே உருமாறி போனோடனே, ஒரு லட்சுமி அம்மா ஒருத்தர் இருக்கிறா, அவ வீட்டுக்காரனுக்கு வெள்ளை முடி வந்துருக்குன்னுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறா. அவ என்ன பொம்பளை, இவனுக்கு தூக்கி வாரி போட்டு நம்ம வீட்டுக்காரங்க கூட பேசிக்கிட்டு, இந்த புலகத்தில் இருக்கிற பொம்பளைக்கு தெரியுது, இது எப்படிமா உனக்கு தெரியும்னு கேட்டான். நீ போய் பாத்தியா? ஆமா, வாழா வீட்டியெல்லாம் நான் போய் ஏன் பாக்குறதுனால அவன் எதுக்கோசரம் வாழல, ஒரே ஒரு எழுத்த முடிக்கும். ஆமா, அவளுக்கு வேற லட்சுமின்னு பேர் வச்சுன்னு ஊரா சுத்துறா. வீட்டுக்காரனுக்கு அடங்கி இருந்தா அவளுக்கு பூசி தெரியும், யாருக்கிட்ட விடன்னு சொல்றா. எப்படி இருக்கும்? தபதப்புன்னு ஒண்ணாங்க, இந்த மாதிரி இந்த மாதிரி தான் சொல்லுது. நீ இன்னும் கொஞ்சம் கேட்டு வரியா? இப்ப வேற உருவத்துல போக முடியும். வேற உருவத்துல அந்த அம்மா அங்க போனாங்க. அவ அந்த பெருமாளுக்கு வாழ்க்கப்படுறதுல தகுதியே கிடையாத யாரு? லட்சுமி சொன்ன எப்படி இருக்கும்? ஒண்ணு இல்ல, சும்மாவே உங்க வீட்டுக்காரர் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணினாருன்னு சொல்லி பாருங்க. போன வாரம் சேர்ந்து நம்ம எடுத்தோமே, ஒருமா குண்டான் போட்டு உடைக்கணும்னு சொல்ல, குண்டா ஓட்டுடும், குண்டான் ஓட்டுடும், தட்டெல்லாம் பிறக்கும். யாரோ சொன்னாங்க, யாருன்னு தெரியல. போங்க, என்ன பண்ணி யார் சொன்ன மாதிரி? யார் சொன்னீங்க? இவங்க அவங்களுக்கு என்ன உடைக்கிறாங்கன்னு இவங்க கவனம் எடுக்கிறாங்க. தட்டெல்லாம் பார்க்கணும் சொன்னாங்களா இல்லையாப்பா? அவன் யாரோடையாவது போயிட்டா என்ன பார்க்கணும்? அவனே பார்க்க போவான். ஒண்ணு போட்டோம். இது வரல. தூங்கும் போது கழுத்துக்கு போட்டா என்ன பண்ண முடியும்? அண்ணா வளரும், ஒரே எழுதுல வேலை போட்டு. நம்ம தூங்கினே இருக்கும்போது கல்லு வருதுன்னு அப்புறம் அந்த மாதிரி ஒரு பொம்மநாட்டி கோவம் தான் என்ன ஒன்னாலும் பண்ணோம். கல்யாணம் பண்ணிங்கன்னா எவன் கிட்ட வாழ்ற மாதிரி விளையாட்டு இல்லப்பா. இது நீ இதை போய் சந்தோஷமா ரசிக்கிறா. மறுபடியும் அந்த அம்மாவை அமைச்சது போய் கேட்டு வாங்க. லட்சுமி யாரு கூப்பிட்டாலும் போகக்கூடிய உள்ளம் படைத்தவங்க லட்சுமி. ஒரு ஏழை மீன் வியாபாரி இருக்கிறாங்க, அவன் கூப்பிட்டா கூட அவனுக்கு மீன் வியாபாரத்தை பண்ணி அவன் நல்ல பணக்காரன் ஆக்கி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ற அளவு அவனை ஆளாக்கி அவனை கோட்டீஸ்வரன் ஆக்குறது யாரு? இல்ல அந்த லட்சுமி தான். அப்ப எவ்வளவு மனம் இறக்கமா இருக்கும். ஒரு சாராய வியாபாரி கோயில போய் நான் ஆயிட்டு போகணும்னு வேண்டிப்பானா? எனக்கு சாராயம் நல்லா விற்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், என்கிட்டயே சாராயம் கொடுக்கணும் வேண்டிப்பான. எவ்வளவு அந்த மாதிரி என்ன பண்ணுது? ஆமா, போய் நிறைய சாராயம் நிறைய குடிச்சிட்டு அவன் வீட்டுல நகையே சேர்ந்துடும், குடிக்கிற வீட்டுல நகையே போயிடும். அவனை பாத்தீங்கன்னா ஒரு மோதிரம் மேட்ச் பாக்ஸோட பெருசா போடணும், கழுத்துல சங்கிலி அவன் 5 8 இதுதான் போடணும். கழுத்துல செங்கிலி போட்டா 8 புடி செங்கிலி தான் போடணும். அது தெரியாது அவனுக்கு. இவ்வளவு மத்தா முழங்கால் வரைக்கும் போட்டுப்பான். அதுலயே செஞ்சு கொண்டுருவான் கோயில் பண்ணுவான். மாலையை குடிச்சு மோசத்தெல்லாம் குடிச்சுடுவான். இதெல்லாம் யாரு கொடுத்தது? அதான் ஒரு வியாபாரி என்ன கேட்டாரு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான இடம், தமிழ்நாட்டில் பிரபலமான ஃபேமஸான இடம். அவர் யாரும் அந்த கேள்வி கேட்டதே இல்லை, நான் தான் கேட்டேன். நான் எத்தனை சவரனாலும் போட்டு கல்யாணம் பண்றேன், என்ன நல்ல பையனா வரணும், அந்த பையன் குடிக்க கூடாதுன்னா. அவனை கொலைப்பாதுகா, நீ சாராய வித்தி எவ்வளவு குடிக்கவனோ செத்து போடாங்க, அவன் அழுந்துட்டான். உங்களுக்கு எல்லாருக்குமே அவர் நல்லா தெரியும். இப்ப இல்லை அவர். இப்ப லட்சுமி இந்த மாதிரி இடத்த கூட போகணும் இல்லையா? அப்ப அந்த லட்சுமிக்கு இறக்கம் இருக்கிறதான போகுது.
இறக்கம் இருக்கும்போது தமோகுணம் போய் ரஜோகுணம் போய் சத்துவகுணம் வந்துடும். இறக்கத்துலதான் கருணை இருக்கும். இப்போ ஒரு பிக் பாக்கெட் அவன் வேண்டின்னு போகும்போது யாரை வேண்டின்னு போவான்? மகாவிஷ்ணு, நீ என் கூட வா, நீ எப்படி ரோல் பட்டியா தர்தன நாராயணா, நான் கூட ரோல் பண்றேன்னு கேட்டுவான். அவன் என்ன பண்ணுவான்? புறப்படும் போதே, விஷ்ணு நீ ஓரம் கட்டிப்பா, நான் போய் இந்த ட்ரெயின்ல அடிக்க போறேன், யார் காப்பாற்றணும்? இந்த காதுல அவன் மகாலட்சுமி என்ன பண்றான்? எவ்வளவு கல்யாணம் எல்லாம் வாங்கிட்டு போயிருப்பான். அதுல ஒரு காது அறுத்து எடுத்து போடுவான். அதுல தாலி சரடு முதல் கொண்டு இருக்கும். இது யாரு கொடுத்தது? அப்பேற்பட்ட இருக்கமுள்ள ஒரு பொம்மநாட்டுக்கு யாருக்கு வெள்ள முடி வந்திருக்குன்னு கஷ்டப்பட்டான். இது ரொம்ப நச்சரிக்கிறாங்க அந்த அம்மா. அவர் சொன்னாரா, இப்போ உனக்கு வெள்ள முடி இருக்கக்கூடாது, அவ்வளவுதானே? பிச்சை பிச்சை உடனே அந்த அம்மா கையை பிடிச்சாங்க. இந்த மாதிரி பிச்சா நிறைய வெள்ள முடி வரும். அப்போ அந்த அம்மாவுக்கு வெள்ள முடியும் இருக்கக்கூடாது, முடியும் பிக்க கூடாது. ஏன்? பிச்சுட்டா பக்கத்துல இன்னொன்னு வரும். அப்படியே இருப்பான் ஒரு முடிய கத்திரிக்கோள் போட்டு கட் பண்ணுவான். அது மேலே ஒரு கருப்பை தடுப்பான். இந்த பக்கம் அடுத்த வாரம் வரும். அது அங்கங்க பஞ்சு தலை தூக்குற மாதிரி தூக்கும். உடனே கை பிடிச்சாங்கன்னா அவருக்குள்ள பிச்சுட்டாரு. இந்த பிச்சு என்ன பண்ண போறேன்? பிச்சு கீழே போட போறேன். கீழே போட்ட உடனே நேரா பூலோகத்துக்கு இது வெள்ள முடி. அந்த முடியும் சொல்லப்பா, நீ வேற அசிங்கமா அந்த வெள்ள முடியுன்ற. நேரா வந்த உடனே ஒரு இடத்துல கரு நின்று குழந்தை போடுச்சு. அந்த குழந்தைய பேர் வச்சாங்கன்னா பதிலாகும். உடனே அந்த அம்மா பக்கத்துல உள்ளது கேட்டதான், இன்னும் உனக்கு வெள்ள முடியே வர காண வேணும். இதுக்கு முன்னாடி என்ன கேட்டது? ஏன் வெள்ள முடி இருக்குதுன்னு கேட்டது. இப்ப என்ன கேக்குது? இந்த மாதிரி பொம்பளாட்டி வச்சு எப்படி பாவாட்டுறது? வெள்ள முடி வந்தாலும் தப்பாது, வெள்ள முடி வரலன்னாலும் தப்பாது. இந்த வெள்ள முடியதான் ரொம்ப பிரச்சனையா இருக்குன்னா ஆம்பளைங்களுக்கு தான். எங்க பிரச்சனை வரும்னு கேட்டீங்கன்னா அந்த மீசையில வரும். இது வரைக்கும் வெள்ள முடி இருக்கான், இதுக்கு நான் உங்களுக்கு அப்புறம் அந்த மாதிரி காட்டிட்டு நீங்க பாத்துருக்கீங்களா? அது இப்படி திரும்பினா ஒரு வர்ணமா இருக்கும், அப்படி திரும்பினா ஒரு வர்ணமா இருக்கும். ரொம்ப அசிங்கமா இருக்கும். உங்களுக்கு பெரிய பெரிய ஆளெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஃபேமஸ் ஆக்டர், ஃபேமஸ் பொலிட்டீஷியன், இவெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வெள்ள முடி வந்தவனே என்ன பண்ணுவான்? முக்காவாசி பேர் ஃபுல் கை சட்டை எதுக்கு போடுறான்? இதெல்லாம் எடுத்து போவான். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் ஃபுல் கை சட்டை போடணும், நைதாரமா இருக்கும். இவருக்கு ரொம்ப கஷ்டம். யாருக்க மீச வச்ச பெருமை எப்ப தெரியும்? ஏண்டா இந்த ஒரு மீச வளர்வு இந்த வெள்ள முடி வரும்போது சரி நீ இந்த மாதிரி ஒண்ணுத்த போட்ட அங்க போய் கேட்டு வாழ்னா இது எங்க போச்சு? பலராமன் மறுபடியும் இந்த அம்மா போச்சு. இப்ப நீ என்ன கேட்க வந்திருக்கிற? இந்த அம்மா கேக்குது கவுண்டர் கொஸ்டின். அந்த பெருமாள் வந்து ஒரு வெள்ள முடி எடுத்து போட்டாரு, அது எங்க போகுதுன்னு கேட்க வந்துருக்க. ஏண்டி உனக்கு வேலை வெட்டி கிடையாது அப்படின்னு யார பண்ற? இன்னாடி நீ பொம்பளை ஒண்ணு நீ பூலோகத்திலேயாவது இருக்கணும், இல்ல எங்கேயாவது பொறுக்க போகணும். இப்படியே கேட்டனா அந்த அம்மா யாரு? ரோகிணி. அப்ப ரோகிணிக்கெல்லாம் என்ன ஜாஸ்தி, அதனாலதான் ரோகிணிக்கெல்லாம் அடங்குறது. அதெல்லாம் கொஞ்சம் மென்டலாவே இருக்கும். ரோகிணின்னு பேர் வச்சு அது கூட எது செய்யறான்? இன்னொரு மென்டல் செய்யறான். மென்டல் பிளஸ் மென்டல் மென்டல் ஆயிடும். அத போன்னு சொன்ன ஐயா
அதுவும் பிராமணனா பிறந்து ரோகிணின்னு பேர் வச்சு அப்படித்தான் இருக்கும். அதுல பல நஷ்டம் இருக்குது. விளையாட்டு இல்லப்பா. சார்லிச்சு அப்படின்னு கதை தெரியும் உங்களுக்கு. அவரை கூப்பிட்டு ஒரு 200 பேர் வந்து அவரை மாதிரியே வேஷம் போட்டு வந்தாங்க. ஒரு யோசனை பண்ணாரா, என்ன நடத்துறீங்கன்னாரா, உங்களை மாதிரியே வருவாங்க, நீங்க தான் பெரிய ஸ்கூல் போனோம்னா. அவர் சொன்னாரா, நான் பெரிய ஸ்கூல் பத்தி ஒன்று இருக்கட்டும், எல்லாம் என்ன மாதிரி வந்திருக்கிறாங்க, எனக்கே டவுட்டா இருக்குது, நான் கூட போய் கும்பல்ல உட்காந்துக்கிறேன். கும்பல்ல உட்காந்துக்கினேன் அப்படியே பாத்துங்க. வருவார் சார்லி சாம்பிளின் சொல்லி இருக்கிறாங்க. சார்லி சாம்பிளின் எங்க உட்காந்துக்கிறாரு. ஆமா, 2 டூப்ளிகேட்டுக்கு 2 கிரேஸ் கட்டி, ஒரிஜினலுக்கு 3வது. யாருக்கு? அவர் சொன்னாரா, நான் சார்லி சாம்பிளின். அந்த மாதிரி இந்த ரோகிணின்னு பேர் இருக்கிறவங்க பிராமண ஜாதியில பிறந்தா தன்னாலேயே பேசிக்கணும். இந்த தன்னாலேயே பேசிக்கிறது அதிசயமா இருக்கும். அதை பார்க்கறதுக்கு கொடுத்து வைக்கும். சரி, அது இருக்கட்டும். இப்போ இப்ப பலராமர் ஆயிட்டாரு, இந்த அம்மாவும் சொல்லிட்டாங்க. இதெல்லாம் இப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு. அப்படி போடி பைத்தியக்காரி, உனக்கு வாழவும் தெரியல, கண்ட இடத்துக்கு போனாதான் இந்த மாதிரி இருக்குது, போய் கேடு அப்படின்னா நான் எங்க போவேன், எல்லாம் நீ எங்கிருந்து வந்திருக்கிற தெரியும் போடி அப்படின்னா, எங்கிருந்து வந்திருக்கிறேன் அதோட போயிடணும்ல. சரி, விவரம் போயிடுச்சு. என்ன சொன்னாங்க, நான் எங்கிருந்து வந்திருக்கிறேன்னா அந்த பொண்ணு அடிக்கிறது, அது பொம்பளையா எது ரோகிணின்னா வாய் ஜாஸ்தி இருக்குன்னு தெரியணும்ல. என்ன உனக்கு பிரச்சனைன்னு கேட்டான். நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன், உனக்கு வெள்ளை முடி வரக்கூடாது. அவர் சொன்னாரா, எனக்கு வெள்ளை முடி வராது இருக்கிறதுக்கு நல்ல முடியை பிச்சு போடணும்னா. பிச்சை என்ன வரும், ஒரு வெள்ளை முடியை பிச்சுட்டா அடுத்தது என்ன வரும், அதனால வெள்ள முடிவு என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், பிக்க கூடாது. அதுக்கு கூட மகாவிஷ்ணு சொல்லியிருக்கிறாரு. அதை எதோட கம்பேர் பண்ணிருக்கிறாரு இப்ப சொல்றேன் கேளு. எப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு முடியை பிச்சு போட்டார். அதுதான் கிருஷ்ண அவதாரம். கருப்பா பிறந்துட்டாங்களா, என்ன இந்த மாதிரி பண்ண 2 முடிக்கு 2 பேர் ஆயிட்டாங்க, முடியெல்லாம் கொட்டினா என்ன கேதி ஆகும்னு கேட்டாங்க. ஒரு முடி 2 முடிக்கு தான் ஆமாயிடுது. சரி, மறுபடியும் போய் கேட்டுவா அப்படின்னாரு. அந்தம்மா அங்கிருந்து போச்சு. அந்த லூசு கிட்ட போச்சு. எந்த லூஸ் கிட்ட, ரோகிணி லூசா ஆறுமா எல்லாருமா, அந்த ரோகிணி லூசு கிட்டே போய் கேட்டு. அந்த ரோகிணி லூசு கிட்ட கேட்ட உடனே அந்த லூசு சொல்லிச்சான், நீ வந்து மகாவிஷ்ணுவை புரிஞ்சிக்கல. அப்படியே அழிச்சா மாதிரி சார பார்த்து, நீ வந்திருக்கிற லட்சுமி என்ன நீ வேலை செய்யறது, பெருமாள் 2 பிறப்பா பிறந்திருக்கிறார். என்னென்ன பிறப்பா பிறந்திருக்கார், ஒண்ணு பலராமனா பிறந்திருக்கார், இன்னொன்னு நீ கிருஷ்ணனா பிறந்திருக்கிறாருன்னு நினைக்காதே. ஆன்மீகத்துல பிரம்ம ஞானிகளுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய சுகபிரம்மத்துல பிறந்து. பெருமாளோட ஒரு முடி என்ன, பெருமாளோட இன்னொரு முடி என்ன, சுகபிரம்மம். இப்ப உங்களுக்கு சுகபிரம்மம்னா என்னன்னு தெரியும். அதுக்கு அப்படியே திருப்பி வாங்க. வியாசர் பையன் யாரு, சுகர். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். 7 நாள் லீலைய சொல்றாங்க. ஆமா, மகாபாரத காவியத்தை எழுதிடுறாரு. அதுல கண்ணனை ரொம்ப வேலை வாங்குறாரு. தேர ஓட்ட விடுறாரு, 100 ஸ்லோகத்தை சொல்ல விடுறாரு, அர்ஜுனனோட மாறு அடிக்கிறாரு, கண்ட பொம்பளைக்கு முன்னால சுத்த விடுறாரு, என்னென்னமோ பண்ணுவது. தர்மத்தை பத்தி சொல்லி விட்டுறாரு. யார் ஆக்டரோ அவரை பத்தி சொல்லணுமோ இல்லையா, ஆக்டரோட குணம் எல்லாம் சொல்றமோ இல்லையா, அப்பதான் அது நமக்கு எடுப்பா இருக்கணும். இதை பத்தி சொல்லாத விட்டுறாரு. அப்புறம் இதை எழுதிட்டதுக்கு அப்புறம் கூட இவருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அப்புறம் நாரதர் வந்து சொல்றார், இந்த மாதிரி நீ வந்து
பெருமாளை பத்தி எழுதாத விட்டுட்ட, அதுக்கு லீலை எழுது. அது லீலைன்னா ரொம்ப பண்ணியிருக்கிறாரு, ஒவ்வொரு பிரிவுல ஒவ்வொரு விதமா பண்ணியிருக்கிறாரு. அந்த லீலையை பத்தி நம்ம எப்படி சொல்றது அப்படின்னு கேட்டாராம். ஒண்ணும் இந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் 7 நாள் லீலையை சொல்லுவாங்க. 7 நாள் லீலையை சொல்லி முற்றுறாரு. அதை யாருகிட்ட முதல்ல சொல்றதுன்னு கேட்கிறாரு. நீ பெத்த புள்ள கிட்ட சொல்லுன்றாரு. அந்த பெத்த புள்ளையும் வாங்கிக்குது. அது யாருக்கு சொல்லுதுன்னா இஷ்வாகு சூரிய வம்சத்துக்கு சொல்ல ஆரம்பிக்குது. இஷ்வாகு சூரிய வம்சத்துக்கு அதை ஏன் சொல்ல ஆரம்பிக்குதுன்னா, யார் உயிரோட இருக்க ஆசைப்படுவீங்க? யார் உயிர் வேணும் உங்களுக்கு? யார் உயிர் வேணும்? அப்புறம் எழுதிக்கலாம். இந்த பாருங்க, டாக்டரே கை தூக்குறாரு. அவர் எத்தனை பேரும் கொண்டுட்டாரு பாருங்க. இவ்வளவு பேர் கையிறக்க பக்கத்துல இருக்கிற பாரு. செத்து போக யார் இருக்கிறீங்க? ஒரே துன்பத்துல சாவக்கூடாது. உலக அது துன்பம் கஷ்டம் தாங்க முடியலையே அப்படின்னு சாவக்கூடாது. சந்தோஷத்துல பெருமாள் அப்படின்னு வேண்டவங்க கோடியில ஒருத்தர் தான் இருக்கணும். மற்றவங்க எல்லாம் என்ன கேட்பீங்க? இருந்து தானழிந்து உலகத்தை கெடுத்து எல்லாம் கெட்டு கூட்டு சோறா இருக்கணும்னு கோடியில ஒருத்தர் தான். யாரோட சவகாசம் இருக்கான்? மரண தெய்வதையோட சவகாசம். கோடியில ஒருத்தர். நம்ம எல்லாம் இருக்கணும்னு ஆசைப்படுவோம். இருக்கணும்ன்றதுதான் ஆபத்தான விஷயம். சொல்லி முடிச்சிட்டாரு. அந்த இஷ்வாகு ராஜாவுக்கு சாவு வந்து, அப்ப கூட இந்த ஜாதகம் தான் பிரச்சனை. அதனால முடிஞ்ச அளவுக்கு ஜாதகத்தை பார்க்காதையே இருக்கணும். நீங்க பார்க்காத இருக்கலாம். எனக்கு அதே தொழில், எனக்கு என்ன எப்ப நடக்கும்னு தெரியும். நான் பார்க்காத இருக்க முடியுமா? எத்தனை விஷயம் என்னோட வாழ்க்கையில சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் நடந்தது இல்லை. எத்தனை வருஷத்துக்கு முன்ன சொல்லியிருக்கிறேன். பல வருஷத்துக்கு முன்ன சொன்னது இது வரைக்கும் நடக்கும் இல்லையா? நான் எரிந்திருக்கிறது உங்களுக்கோசரம் தான். சுருக்கிக்க முடியும், உங்களால சுருக்கிக்க முடியாது. சுருக்கி இருக்கிறதுல நமக்கு பேரின்பம், விரியறதுல நமக்கு இன்பம் இல்லை. ஆனா நீங்க விரியறதுல இன்பப்படுறீங்க, சுருக்கி இருக்கிறதுல துன்பப்படுறீங்க. அப்ப அந்த சப்ஜெக்டை பத்தி சொல்லிட்டு போற அப்போ ஏதோ ஒரு வழியா அவருக்கு துன்பம் வந்துருது. உடலோட போகணுன்றாரு, என்னமோ அது கதைப்படி போகுது. அதுக்கு அடுத்தபடி காலையில குளிக்க போறாங்க. வியாசர் போன உடனே அவங்கெல்லாம் பிறப்பு உருவதெல்லாம் மறைச்சுக்கிறாங்க. சுகர் போறாரு, சாதாரணமா குளிக்கிறாங்க. அப்போ வியாசர் கேட்கிறான், என்னம்மா நான் பெருஞானி, அவன் சுகபிரம்மம் வியாது. சுகபிரம்மம் அப்படிங்கிறது ஒரு உயிரை உண்டாக்கக்கூடிய தகுதி. பல உயிர்கள் பறக்குது. 6 அறிவு உயிர்கள் பறக்குது. மரஞ்செடி ஓரறிவு, 2வது அறிவு நீருக்குள்ள இருக்கிறது, 3வது அறிவு நீருக்கு மேல இருக்கிறது. பாம்பு, தவளை, பூராம்பல்லி, நெல்ல பாம்பு, இதெல்லாம் 3வது அறிவு. அதனால சார பாம்பு தண்ணியில இருக்குமே கேட்கக்கூடாது. தரையிலும் ஆமா நீரிலும் இருக்கக்கூடியது இருக்குது. 4வது இந்த மரம், செடி, கொடி, மரம், செடி, கொடி எல்லாம் ஓரறிவு. 4வது பறக்கிறது. 5வது 4 காலு 1 வால் இருக்கும், அது 5வது அறிவு. 6வது அறிவு மனுஷன். இதெல்லாம் ஒன்னா இருக்கும். இதெல்லாம் ஒன்னா நினைக்கக்கூடிய ஒரு ஆள் யாரும் அவங்க ஒன்னா இருந்து நினைப்பீங்களா? இப்ப நீங்க காஷ்மீருக்கு போறீங்க. ஒரு ஆப்பிள் தோட்டத்துக்கு போனோன்னு என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? குழந்தை என்ன பண்ண எடுத்து சாப்பிடுறியா? எவ்வளவு அதற்கு வைக்க அந்த தோட்டத்துக்காரங்கிட்ட கேட்கணும் இல்ல? அதுக்கப்புறம் பிடிக்கும். எடுத்த உடனே எடுத்து சாப்பிடுவேன்னா இவனுக்கு எத்தனை ஜென்மத்துல நரகம் வரும்? இப்ப அது ஒரு உயிரினம். ஓரறிவுக்குள்ள உயிரினம். இதெல்லாம் சமவாகமா ஓரறிவுக்குள்ள இருக்கக்கூடிய, 2 அறிவுக்குள்ள இருக்கக்கூடிய, 3 அறிவு இருக்கக்கூடிய, 4, 5 அறிவுக்குள்ள இருக்கக்கூடியது இனப்பெருக்க வசதிகள் கண்ணுக்கு தெரியாது.
அதனால தான் வாலி கேட்டான், நான் தம்பி சம்சாரத்தை வச்சுப்பேன். அவர் கேட்டாங்கன்னா நான் சம்சாரத்தை வச்சுப்பேன். அது ஓரறிவு இல்லை, அஞ்சறிவு இல்லை, ஆறறிவு இல்லை. தலைக்கு மேல குரங்கு, தலைக்கு கீழே உடம்பு, அது என்ன அறிவு? இப்ப நம்ம மட்டும் என்ன அறிவு? அந்த வாலிக்கு கூட தெரிஞ்சதான் வந்து அடிச்சது ராமனும். அது கடவுள் அடிக்கலாமான்னு கேட்டதான். இது குரங்கு. அதுக்கு ராமன் பதில் சொன்னானா, வந்திருக்கிறது கடவுள்னு நீ தெரிஞ்சுக்கணும். அப்ப நீ மனிதனை விட பகுத்தறிவுல ஜாஸ்தி உனக்கு ஞானம். வந்தது இறைவன் நீ கண்டுபிடிச்சுக்கிற. ஆனா இன்னொருத்தர சம்சாரத்தை எடுத்துன்னு போக கூடாதுன்னு உனக்கு தெரியல. ஆகியனால உன்னை கொள்வேன். இறைவனுக்கு மனிதனுக்கு விலகினத்துக்கு உனக்கு வேறுபாடு தெரியுது. அப்ப தர்மத்தில் இருக்கக்கூடிய அநியாயத்தில் இருக்கக்கூடிய வேறுபாடு உனக்கு தெரியுது. இந்த நிலையை உணர்வதுதான் சுகப்பிரம்மம். அப்புறம் மறுபடியும் இந்த அம்மா மறுபடியும் இங்கே அமிச்சாங்க. என்னதாம்மா அவங்க அப்படி கூப்பிட்ட உடனே சொன்னாங்க, லட்சுமி வா நீ உருமாறிக்கோ. எப்படி இருக்கும்? லட்சுமி கிரீடங்கள் எல்லாம் போட்டுக்கின்னு வைரம் மூக்குக்கு எல்லாம் வைரம் தானே லட்சுமி ஆச்சா இல்ல? நான் கேட்ட கேளுங்க, 4 மோதிரம் போட்டுருக்கிறேன், ஒரு 10 செயின் வச்சிருக்கிறேன், ஒரு 10 வாட்சி வாங்கி கொடுத்துக்கிறாங்க. இந்த ஒரே ஒரு வாட்சி தான் நல்லா இல்லை. எல்லாம் காஸ்ட்லி வாட்சி. நானே டூப்ளிகேட், எனக்கு டூப்ளிகேட் வாட்சி வந்துருக்கு. இதை வாங்கி கொடுத்தவங்க இன்னைக்கு வந்துருக்காங்க. நானே இத்தனை வச்சிருக்கேன். இப்ப நம்ம ட்ரெஸ் பண்ணும்போது கூட என்ன பண்றோம், இதுக்கு மேட்ச் ஆகுது, அதுக்கு மேட்ச் ஆயிடுது. எதுக்கு மேட்சா? எதுக்கு மேட்சா இல்லாதவங்க யாரு? இந்த ட்ரெஸ் பண்ணிக்கிறவங்க இல்ல மேட்சா பயக்க முடியும். இறைவனுக்கு இதெல்லாம் தேவையில்லை. 6 நிலைகளையும் காமத்தை உணராது ஞானத்தை உணர்ந்தாதான் சுகப்பிரமம். இப்ப கண்ணன் ஒருத்தர் பிறந்திருக்காரே உனக்கு தெரியுமா? மகாலட்சுமி கேட்கிறாரு. அது என்ன தத்துவ விசாரம்னு கேட்கும்போது சொல்றாங்களாங்க அம்மா, அது சுகபிரம்மத்தோட அவதாரம். இது சுகபிரம்மத்தோட அவதாரம் மனசுக்கு புரியணும்னா மரணம்னு ஒன்றது சாதாரணமா இருக்கு மனசுக்குமா. இதை வந்து செய்யுங்க, இதை வந்து கேட்டு போங்கன்னு சொல்லலாம். 4 காசு வந்தவனே மதிக்க மாட்டேன். அப்புறம் ஜெப்தியா போறான், அது வேற. எனக்குன்னு ஒரு 5 நிமிஷம் டைம் ஒதுக்குங்கன்றான். எனக்குன்னு டைம் ஒதுக்குறதுக்கு எத்தனை பேர் சர்ச்சா போறான். அப்புறம் இருக்கா என்ன, அவன் போனா என்ன? எனக்குன்னு டைம் ஒதுக்குறது. நம்ம சாகவும் விரும்புவதில்லை. இந்த நிலை 6 நிலைகள்ல காம விசாரம் இல்லாது ஞான விசாரம் வரும்போதுதான் சுகப்பிரமம். அப்ப சுகபிரம்மத்தையே கண்டுபிடிக்கிற தகுதி யாருக்கு இருக்குது? சுகபிரம்மத்தை கண்டுபிடிக்கக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குது? சுகபிரம்மத்தை கண்டுபிடிக்கிற தகுதி யாருக்கு இருக்குது? பெண்ணுக்கு. ஆனா அந்த பெண்ணுக்கு என்ன குணத்தை அதிகமா இறைவன் வச்சுட்டாரு? தமோகுணம். எப்ப அந்த தாமோகுணம் விலகுது? சுகபிரம்மத்தை ஆராய்ச்சி பண்ணி மனசுக்குள்ள இறைவனை ஓட விட்டு ஞானத்தை புகுத்தி ஐம்புலனையும் ஆசையா இருக்கக்கூடிய மகாசக்தி பெண்ணுக்குதான். ஆனா 700 ஸ்லோகத்தை சொல்லும் போது பெருமாள் என்ன சொல்றாரு? பெண் வந்து தாமோ குணம் இருந்தவள் சொல்றாரு. அப்ப இந்த ஸ்லோகத்தை சொன்னா மனுஷன் என்ன நிலை அடையறான்? சுகபிரம்மத்தை நிலை அடையறான். சுகபிரம்மம் யாருக்குன்னு பகுத்து வைக்கிறது? ஆண் பெண்ணுக்கு பகுத்து வைக்கல. அதை உடனே யார் எடுத்துக்கிறது? ஆனா அந்த பெண்ணுக்கு என்ன குணமும் இருக்குது? குணத்துல அதிகமா நிறைஞ்ச குணம் யார் இடத்துல இருக்குது? பெண்ணிடத்துல. என்ன குணம் நிறைஞ்சிருக்குது? ஏன் தமோ குணத்தை அவங்களுக்கு வச்சிருக்கிறாங்க? சுகபிரம்மத்தை அறியும் சக்தி உண்டு. அப்படியே யசோதை எடுத்துட்டு போங்க. வந்திருக்கிறது சுகபிரம்மம்னு இருந்திருந்தா கண்ணன் நமக்கு என்ன ஆகிட்டு இருப்பாங்க? தெய்வம் ஆகிட்டு இருப்பாங்க. கண்ணன் என்ன பண்ணாரு? சுகபிரம்மம்னு கண்டுபிடிக்காத அளவுக்கு அந்த சேஷ்டை இந்த சேஷ்டை கிடையாது.
ஒரு மனுஷனா பிறந்தா ஒரு மனுஷனுக்கு எந்தெந்த மாதிரி புத்திகள் இருக்குமோ அதை தான் அனுபவிக்கணும்னு என்ன அவதாரம் இருக்கிறாரு? கிருஷ்ணாவதாரத்துல சுகபிரம்மமா இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கக்கூடிய ஒரு உருவம் தன்னோட சுகபிரம்மத்தை மறைச்சிண்டு மானிடனா வரட்டும். இத கண்டுபிடிச்சது மதாங்கினி. எங்க சொல்லியிருக்கேன்? மதாங்கினி. அதே யசோதரை தான் இப்ப இந்த பேர்ல யசோதரியா பார்க்கிறான். பெருமாளை சேவிக்க வர்றவங்களுக்கு சாப்பாடு போட்டு அதுக்கு ஒருத்தர் தேவையான பொருள் கொடுத்திருக்கிறாங்க. அவ்வளவு அழகு. இறைவன் தரிசனம் கொடுக்கும் போது இறைவனை தொடர்ற போது உருவ மாற்றம் ஆகும். ஏன்னா சுகப்பிரமமான அந்த ஒளி அந்த உடம்புக்குள்ள பருவும் போது என்ன அது முகம் தேஜஸ் திஜோமயம் பேர். அதை ஊடுருவ ட்ரை பண்ணும். முகம் அழகான வசீகரம் அழகு. யாரோ கூப்பிடுறாங்களே, அது சுகப்பிரமத்தின் நிலை. கட்ட போச்சு கட்டாயிடுச்சு. இப்ப பாருங்க, இந்த சுகப்பிரமத்தின் நிலையை உணர்ந்து நல்லா கவனிக்கணுங்க. பெண்ணுன்னா தாமா குணம் மட்டும்தான் இருக்கும். உதாரணத்துக்கு என்ன ஒரு 10 வருஷம் இந்த ஃபீல்டுல சேவை பண்ண உள்ள நீங்க போவாதீங்க. உங்ககிட்ட இத்தனை பேர் வேலை செய்யறாங்க, 500 பேர் வேலை செய்யறாங்க. எவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கிறீங்க, இத்தனை இடத்துல உங்களுக்கு பில்டிங் வேலை நடக்குது, எவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறீங்க, ஒரு மாசத்துக்கு கூட சம்பாதிக்கிறீங்க, ஏன் இந்த ஜனங்களோட விளையாடுறீங்க? ஜனங்க திருந்தாது. ஜனங்க திருந்ததோ இல்லையோ, நீ எனக்கு வீட்டுக்காரன் ஆகணும்னாங்க. யாரு? அப்ப என்ன குணம் இருந்தது? இப்பவும் தமோ குணம் தான் இருக்குது, அப்பவும் தமோ குணம் தான் இருக்குது. திடீர்னு ஒரு நாள் இந்த சமாதி சப்ஜெக்ட பாக்குறாங்க. என்னது? அவங்களுக்கு இந்த சமாதி போக்குவரத்து என்னன்னு தெரியாது. அவங்க வீட்டுக்காரு எப்படி சமாதி ஆகிறாரு, அது ஒரு 7-8 வகையா அவங்க சமாதி பாக்குறாங்க. இது யாருன்னா, நம்ம வீட்டுக்காரங்க மண்ணிலிருந்து அவங்களுக்கு மாற்றம். நீங்க போயிடுங்க, நீங்க போய் விட அடிக்கிறாங்க கேட்டாங்க, அது வேற, அது செல்லத்துல வருது. இப்போ அதை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிட்டாங்க, ஆஹா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 17-20 வருஷமா என்ன விட்டுட்டாங்க. இந்த நிலையை புரிஞ்சிக்கக்கூடிய மகாசக்தி பெண்களுக்கு தான் இருக்கு. ஆனா இந்த புரிஞ்சிக்காத மாதிரி என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? தமோ குணத்தை வச்சிருக்கிறாரு. இதே யசோதரி இப்ப நமக்கு கையில விளையாடு இருக்கிறது எந்த பிரம்மம்? சுகபிரம்மம்னு தெரியல. இதுக்கு முன்பு இவங்க மதாங்கினிங்கிற ஒரு கேரக்டர்ல இருந்தாங்க. அப்ப அந்த மதாங்கினிங்கிற கேரக்டர்ல இருக்கும்போது பக்தாளுக்கு சேவை பண்றாங்க. பக்தாளுக்கு எப்படி சேவை பண்றாங்கன்னு கேட்டா, ஆகார வேலை சேவை பண்றாங்க. ஆகார வேலை பக்தருக்கு சேவை பண்ணாதான் சுகபிரம்மத்தை பத்தி வருது. சுகபிரம்மம், சுகபிரம்மத்தை பத்தி நம்ம புரிஞ்சுக்க முடியும். எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? கண்ணு கேட்டவனுக்கு கூட அவ்வளவு திருஷ்டி இருக்காது, கேட்காதவருக்கு அவ்வளவு திருஷ்டி. பக்தருக்கு சேவை பண்ணா இந்த சுகபிரம்மத்தோட நிலையை புரிஞ்சுக்கணும். என்ன மாதிரி பக்தருக்குன்னா, இறைவன் பால் யாருக்கு அன்பு இருக்குதோ, என்ன மாதிரி அன்புன்னா ரஜோ தமோ குணத்தை கடந்து சத்துவ குணத்துல மனம் லயமான ஆளுக்குன்னா அந்த பிட்ச போய் சேரும். நான் ஒரு நாள் பெங்களூர்ல போய் சாப்பிட்டேன். என்னால சாப்பிட முடியல. என் கூட வந்தவங்க எல்லாம் சாப்பிட்டாங்க பாருங்க, இடமே இல்லைங்கோ வயிற்றுல. அப்ப கூட 2 உருண்டையை ஒழுங்கிட்டு அப்படியே தள்ளிக்கிட்டு ஒருத்தன் புத்தத்தை வச்சு கார்லயே உட்கார வைக்க முடியல. அப்படி உட்காரலாம், அப்படி உட்காரலாம். நாம சொன்னா அதையும் சாப்பிட்டோம். அவ்வளவுதான். அவங்க ஒரு சந்தோஷமா போட்டாங்க சாப்பாடு. எந்த நிலையிலும் மனுஷனுக்கு ஒரு திடீர்னு ஒரு சந்தோஷம். நான் கொஞ்சமா சாப்பிட்டோம். ஆனா முட்டாளுக்கு பிறந்தவனே இப்படி பக்தியா போடுறாங்க, இத சாப்பாடா எடுத்துக்காத, எதை பிட்சையா எடுத்துக்கோ. அந்த சாப்பாடு எனக்கு தம்பவாவோட கொடுத்துருவேன். இது அவங்களுக்கு திடீர்னு ஒரு அதிர்ச்சின்னா, சாமி தம்பால் இருக்கிற சாப்பாடு மொத்தத்தையும் கேட்கிறாரு. அப்புறம் சொன்ன அந்த தம்பாவை எடுத்துட்டு
அந்த சாப்பாடை கட்டி எனக்கு கொடுத்துரு. நானும் என் டாக்டரும் என் மிஸ்ஸஸ் அதை சாப்பிட்டேன். அதுல அவங்களுக்கு என்ன இருக்குதுன்னு தெரியாது. அந்த சாப்பாடு கலக்கும் போது அவங்க மனநிலை எப்படி இருக்குது? பிரம்மத்தை உணர்ற அளவுக்கு ஒரு ஆள் வர்றாரு. நம்ம வீட்டுல சாப்பிடுறோம். அன்னைக்கு டெலகாஸ்ட் ஆயிடுச்சு. டேய் போய் சாப்பிடு, என்னால முடியல. அதை கலக்கும் போது அவங்க எப்படி இருந்தாங்க? அப்படியே உன்னோட மேலே அப்படியே பக்தி வச்சு அதை எடுத்துக்கோ. அப்படியே நான் வாழையில கட்டி என்ன பண்ணேன், எங்க வீட்டுக்கே தூக்கின்னு வந்துட்டேன். அதை தூக்கி சாப்பிட்டேன். அதுக்கு பேரு பிக்ஷை. அதுக்கு பேரு அவங்களுக்கு தெரியுறது நியாயம் இல்லை. என்னமோ சாமி கேட்கறாரு. இந்த மாதிரி நிலையில மனம் போறவங்களுக்கு பிக்ஷை கொடுத்தாதான் சுகபிரமத்தை உணர முடியும். இதே யசோதரை ஏற்கனவே சுகபிரமத்தை உணர்ந்தவங்களா என்ன பேர்ல இருந்தாங்க? மதாங்கினி. யாருக்கு ஆகாரத்தை கொடுத்திருக்காங்க? அவங்க கையால சாப்பிட்டவங்க எல்லாம் சுகபிரமத்தை உணர்ந்தவங்க. அதுக்கு என்னென்ன அவங்க இழந்தாங்கன்னா பொருள் இன்பங்களை இழந்தாங்க. ஒண்ணு இல்ல, மகாலட்சுமி வீட்டுக்காரனுக்கு ஒரு வெள்ள முடி வந்ததுக்கே இவ்வளவு கஷ்டம். அன்னை மகாலட்சுமி. இப்ப நம்ம 45 ஸ்லோகம் எழுதி இன்னைக்கு 6-7 அதுக்கு அர்த்தம் சொல்லிட்டேன் காலையில. நான் விஷயத்தை சொல்லுது 4:13 வாக்கிங்க, 4:18 வாக்கிங்க, 5:13 வீட்டுக்கு வந்துட்டேன். உடனே அப்படியே குடிச்சிட்டு கன்சாமி கோயிலுக்கு 40வது வருஷம் இதை முன்னெடுத்தேன். போயிட்டு வந்துட்டேன். அப்புறம் ஒரு வீட்டுல ஒரு பொண்ணுக்கு ரொம்ப மோசமான நேரம். நேற்று ஆக்சிடென்ட் ஆகி விழுந்துட்டான். அந்த பொண்ணு என்ன ரொம்ப திட்டியிருக்கா. நேற்றே அவங்க ஆத்துக்கு போகணும். சொன்ன பேச்சு கேட்கறது இல்லை. இன்னும் ஒரு நாள் போகலன்னா அது காலி ஆகிடும். உடனே அவங்க வீட்டுக்கு போய் நான் பழைய காலத்துல செஞ்சேன் பாருங்க, அந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு அதெல்லாம் ஒரு வழி பண்ணிட்டு மறுபடியும் வீட்டை குடிச்சுட்டு காலையில சாப்பிட்டு 1/2 கிளாஸ் கஞ்சி நேரம் இங்க போச்சு. பயோடேட்டா தீர்ந்து போச்சா? இப்ப பஞ்சபூதங்களால சுகத்தை இழக்கிறதுக்கு தயார் இருக்கும் போது எல்லாமே தெரியுது. ஒண்ணு இல்லைங்க, ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தாங்க. இதுல எல்லாமே கூப்பிட்டாங்க. அந்த வீடியோ கார் கூட என்னதான் எடுத்தாரு. கூட யார் கல்யாணத்துக்கு வந்தது? போகும்போது அவ்வளவு பெரிய வரவேற்பு பாத்தீங்கல்ல. நாங்க பார்த்தோம் வரவேற்பெல்லாம் நம்ம பார்க்க வேணாம் சாமி. எங்க ஜாதி குருவிக்காரன் ஜாதி இங்க நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்கு முன்னே தவிர பொண்ணு ஓடி போய் சாப்பிட்டுருவாங்க. எல்லாரும் கோமணம் இல்லாத போனா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆமா, கோமணிக்கா விட்டுட்டு ஜட்டியா விட்டுட்டு நம்ம கூட அப்படித்தான் ஓடினான். சாமி ஓடினாங்க முதல் பெஞ்சில் உட்காந்து. அப்புறம் யோசனை பண்ண இவ்வளவு நமக்கு எதுக்கு கொடுக்குறான்? ஆடை ஆபரணத்துக்குலாம். அதுல சரி மறுநாள் போகும்போது அதே மாதிரி ரிசப்ஷன் இருந்தது. அவர் வர்றாரு, சாதாரணமான இல்லை. இவர் இன்னைக்கு ஒரு தொழிலதிபர். இந்த ஏரியாவில் பிரபலமான ஆள். ஆனா கூட இவர் யாரும் யோகி ஞானி எல்லாம் சொல்றாங்களோ என் காதலியே கேக்குது. எங்க தைத்தியான்னு தாங்க என்னமோ பேசிக்கிறாங்களே என்ன. இப்போ ரெண்டுத்தையும் உணர்ற அளவுக்கு மனோநிலை மனிதர்களுக்கு வந்து உட்கார்ந்தார். இப்ப இந்த சுகபிரம்மத்தை உணர்வோமா பிச்சை வாங்குறவங்க எப்படி இருக்கணும்? அந்த நிலைக்கு இருக்கும். அந்த நிலைக்கு பிச்சை வாங்க ஒருத்தன் வர்றான்னா 5 பூதங்களால இன்பத்தை நுகரக்கூடாது. ஒரு அழகான பூவை பார்க்கணும், அழகு இருக்குதுன்னா அது நுகர்ந்தா மாதிரி. எது நான் பார்த்த இடமெல்லாம் பச்சையா இருக்குது, உன் மேனியோட அதை ஒத்துட்டு வச்சேன்னு ஒருத்தர் பாட்டு பண்ணார். பச்சை. அதனால என்ன பண்ணாரு அவரை? நீ சுகபிரம்மத்துக்கு லாக்கி கிடையாது. அவனை பிச்சு பிச்சு அக்கு வேற ஆணி வேற ஆக்கி ஒரு பொன் குழந்தையை கொடுத்து அதை வச்சு பிரிச்சாரு. ஏன் பிரிச்சாரு? நீ சுகபிரமத்துக்கு ஈடு இல்லை, நீ சுகபிரமத்தை உணரல. என்னை எதோட ஒப்பிட்டு பார்த்துட்ட? ஒரு புல்லோட ஒப்பிட்டு பார்த்துட்ட. அது யார் தயார் பண்ணது? பொன் குழந்தை பெற்றவங்க தான் தெரியுது. ஒரு பொன் குழந்தை இருக்கிறவங்க தான் தெரியும் எப்படி இருந்திருக்கும். ஏன் அந்த கஷ்டத்தை அவர் கொடுத்தாரு? இறையை சுகபிரமத்துக்குள்ள அடக்கி பார்க்க தெரியும். அந்த சுகபிரமத்தை எதுக்குள்ள அடக்கி பார்த்தாரு?
புல். சரி, மதாங்கினி வந்தாங்க. ஒருத்தர் கேட்கறாரு, இன்னைக்கு எங்க வீட்டுல அடியார் வந்துட்டாங்க, நான் சமையல் பண்ணி போடணும், எனக்கு ஏதாவது கொடுங்க. உடனே அவங்க சொன்னாங்க, நீ ரொம்ப அழகா இருக்க, என்னோட